தட்டி அவர் வரவேற்கலாமா? நாமத்தினால் அளவிருக்கும் என் அன்பின் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். அருமையான சாட்சிகளை, தீவிர சாட்சிகளை கேட்க உதவி செய்தார். நல்ல worship time தேவன் கர்த்தர் உதவி செய்தார். அநேகருக்கு ஜெபிக்க கிருபைகளை தேவன் தந்தார். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்தார். ஆகவே நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்த போகிறோம். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தேவனுடைய வசனங்களுக்கு நேராக ஒருமுகப்படுத்த போகிறோம். நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆவியானவரோடு கூட பேசட்டும் என்று சொல்லி ஆவியானவருக்காக நாம் காத்திருக்கலாம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயங்களை திருப்பி ஆண்டவரை என்னோடு பேசும். இந்த வார்த்தையை கேட்கும்படி அவரோடு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை ஆற்றட்டும், தேற்றட்டும், மரபடைக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை கரத்திலே தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை வார்த்தைக்கு நேராக நாம் அர்ப்பணிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Pastor. Hallelujah. பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இறக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 Thank you, Jesus. எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகலாம். விடுதலையோடு கூட உதவி செய்யும். இருதயங்களை திறந்து கொடுக்கும். செவிகளை விருத்து செயல்பட்டு கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உங்களுக்கு பாய்ந்து வரட்டும். இந்த வார்த்தைகளை விரிப்பிக்கட்டும், எங்களை விடுதலை செய்யட்டும், எங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படி நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்றோம். ஹalleluya. ஹalleluya. நன்றி 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 பாஸ்டர். ஹalleluya. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரே கடைசி பகுதியில் தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் இன்று முதல் உங்களை
கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆலயத்துக்கு வரும்போதே அவங்க பெரிய ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று ஊழியக்காரர் சொல்லுகிறார். ஊழியக்காரர் யார் மூலமாக சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்தில் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சந்தோஷமான காரியம். ஆசீர்வாதம் என்பது தேவனால் கொடுக்கப்படுவதுதான் நிச்சயமான ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் உறுதியான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 12 வாசிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதித்து ஒரு பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எங்களை வாசிப்பவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படும் என்று சொல்கிறார். அது சொல்லப்படாமல் சொல்கிறார், என்னிலும் பெரியவர் ஒருவரை இல்லை என்பதனால் நான் என் பெயரை உங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் ஒருவரும் மாறாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு காரணம் துக்கத்தோடு வந்திருக்கலாம், துயரத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம். சற்று யோசித்து பாருங்கள். சற்று வந்து ஒரு 3 ஜெப குழுக்களுக்காக நாம் ஜெபம் செய்யணும். என்ன ஜெபம் எல்லாம் பண்ணோம்? ஒரு பயங்கர ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கு வேதனை எவ்வளவு இருக்கும், அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு இருக்கும், அதை யோசித்து பாருங்க. எப்பவுமே இந்த பேஷண்ட் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் வேதனை படுத்திருப்பாங்க, ஆனா அந்த கூட இருந்து கவனிக்கிறவங்களுக்கு அதோட தெரியல. ஒவ்வொரு வினாடியும் அவங்களுக்கு ஒரு பயம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், செலவுக்கு என்ன பண்ண போகிறோம், டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற கூட இருக்கிறவங்களுக்கும் பயம் உண்டாகி கொண்டே தான். இரண்டாவது ஒரு காரியம், சிறு 8 மாத குழந்தைக்கு இருதயத்துல ஒரு சரி எவ்வளவு கொடுமை இல்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மூன்றாவது, இன்னொருத்தர் ஐசியூல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்புறம் ஜோம் பண்ணோம், எல்லாமே இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவங்க எல்லாமே நினைக்கலாம், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு நடந்தது, நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கிறது விரும்புறோம், எங்களை குடும்பத்தில் விடுதலை செய்ய மாட்டீங்களா? இப்படி அநேக வாழ்க்கையில ஏதோ ஒரு கேள்வி எழுதி கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவரே ஏன் நாம் இது விடுதலை செய்ய முடியும், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஏன் நாம் கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஏன் நாங்கள் துக்கத்தோடு வாழ வேண்டும், எப்பொழுது விடுதலை உண்டாகும், எப்பொழுது நாங்கள் காண்கின்ற விரும்புகிற ஆசீர்வாதத்தை காண முடியும் என்று சொல்லி மாற்றிக்கிறோமே, எங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டீங்களா? நீங்கள் எந்த சூழலில் வந்திருந்தால் உங்கள் வெறுமையெல்லாம் தேவன் நிறைவாய் மாற்றி ஆஸ்வதிக்க போகிறார். வறண்ட ஒரு வாழ்க்கையை வளமுள்ளதாய் தேவனால் மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வாக்கு வருமானால் அது ஒருபோதும் தரையில வீணாய் விழுந்ததில்லை. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி அது வெறுமையா இருக்குமாமா, அவர் சொன்னதை நிறைவேற்றும் என்று சொல்லி சொல்லுங்கள். காலவெளியில கற்று சொல்கிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் விவரமாய் சொல்கிறது. கட்டி வாசித்து பார்க்கலாமா? 115ஆம் சங்கீதம் 13ஆவது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்க சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். இப்பொழுது யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்கிறோம். ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு வேளை இந்த செய்தி, ஆண்டவரே இப்பொழுதே ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஒருவேளை இந்த மைக் மூலமாக ரோட்ல போறவங்க கூட சத்தம் கேட்கலாம், கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்களே, அப்ப எனக்கு அது கிடைக்குமா? ரோட்ல போறவங்களுக்கு கிடைக்காது. கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இது வந்தமாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்த மக்களுக்கு, கர்த்தருக்காக வாழ்க்கைக்குரிய பயன் நடக்கிறவர்களுக்கு, கர்த்தர் என்ன சொல்ல அதன்படியே செயல்படுகிற மக்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டோட வேதமாய் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். நாம் யாரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வாதம். இந்த வசனத்துல நீங்க வாசத்தை அப்படியே மறந்து விட்டுற கூடாது. வேலை வச்சுன்னா உடனே அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது நேரத்துல கேட்க உற்சாகமா இருக்கும், டக்கு சில நேரம் மறந்துடும். அதனால யூ மஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். எனக்கு இந்த பழக்கம் உண்டு, உங்களுக்கு அதை நான் பயிற்சி கொடுக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான்.
எப்பெல்லாம் நோட் பண்ணலாம் எழுதி வச்சுக்கணும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு அழகாக திரும்ப வீட்டை போய் நீங்க தியானிக்கும் போது இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள ஆண்டோட வேதம் சொல்லுது. சாதாரணமான ஆசீர்வாதமாக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு வாக்கு கொடுத்தாங்க. நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை வில்லா உடைப்போம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணி இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. யாராவது செய்யறாங்களா? யோசித்து பார்க்கலாம். மனுஷன் அவன் பொய் சொல்லுவது மாறக்கூடிய ஆண்டவர் வேதம் சொல்கிறது. மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மான், அவன் நம்பிக்கையற்றவன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவான். நாளை தினமே அதை மாற்றிக் கொள்வான். ஒருவேளை மறந்தும் போவான். ஆனால் ஒருவேளை மறவாத ஆண்டவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போது 100 உண்மையாக இருப்பது தெரியுமா? ஆலயத்துக்குள் பிரகாரங்களை கூடி வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை விசுவாசிகள். இந்த வாக்கை அறிக்கை பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்கத்தை நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். வசனத்தை வாசித்தோம், அதோட விட்டு விடுவாங்க. அந்த வசனத்தை எத்தனை முறை அறிக்கை பண்ண முடியுமோ உங்கள் நாவினாலே அறிக்கை செய்ய அதை தேவன் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது. நீங்களும் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்? பால்காரர் வராது, 5 மணிக்கு வராது வச்சுடுங்க. உங்க தூக்கம் எத்தனை மணிக்கெல்லாம் முடிப்பு தட்டிடும்? 5 மணிக்கு தூங்குறோம், 6 மணிக்கு தூங்குறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏர்லி மார்னிங் இருந்து 8 மணியாக தான் இருக்கு. அது பழைய டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்து 11 மணிக்கு 12 கேட்டால் நைட் வரைக்கும் தூங்குறேன். இயற்கையாக மாறிட்டு எல்லாம் சொல்ல மாறிக்கிட்டே வருகிறது. பால்காரர் 5 மணிக்கு பால் கொடுக்க வராருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்? 4:30 மணிக்கெல்லாம் எழுதி அது பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவி ரெடி இருக்குமா? இல்ல எங்க வெடிக்க பாக்காதீங்க, செய்ய பாருங்க. வசந்த கவனி 5 மணிக்கு வரக்கூடிய பால்காரங்க நீங்க இவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறீங்கன்னு சொன்னா வந்துருவாரு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்களும் காத்திருக்கிறோமே. அப்படியானால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே நான் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, என்னை ஆசீர்வதிக்க கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அறிக்கை செய்யணும், ஆண்டவரை இன்று முதல் என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவை இன்று முதல் என்னை ஆசீர்வதியும். இதை சொல்ல 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 எந்தெந்த பகுதிகளுக்கு ஆசீர்வாதம் தேவையா இருக்கிறதோ அதை எல்லாவற்றும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்து உள்ளவர்களாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுவதுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியுமா? பயம்னா என்னது? பயம் என்னது? இன்னைக்கு யாராருக்கோ பயப்படுறோம், அப்படிதானே? யாராருக்கோ பயப்படுறோம். புருஷனை பார்த்தா மனைவிக்கு பயம், அதெல்லாம் பழைய காலம். இன்னைக்கு மனைவியை பார்த்தா புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப பயம். உண்மைதானே? பெரிய ரவுடி, ஊரே கிளைக்கிறது. நிறைய பேரை விட்டுவான், கையை விட்டு காலை விட்டுருவாங்க. கடைசியில பொண்டாட்டி தொல்லை தாக்க முடியும், அவளுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டு தூக்கு போட்டு அவ்வளவு பெரிய ரவுடி. பொண்டாட்டிட்டு சமாளிக்க முடியும், ஊரெல்லாம் வெட்டிட்டு வந்தான். ஆனா கருத்து பொண்டாட்டி சொல்றான், பொண்டாட்டி தொல்லை சொன்னா சமாளிக்க தூக்கு வாங்கிட்டு. அதே நேரத்தில் தான் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. மனைவிக்கு பயப்படுகிறது, புருஷனுக்கு பயப்படுகிறது, பிள்ளைகளுக்கு பயப்படுகிறது, அண்டை வீட்டுக்கெல்லாம் பயப்படுது. யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறோம், யாருக்கோ பயப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? பத்தி வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாய் சொல்லுது. சற்று வேகமாய் வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவரோட வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுறதா ஏதோ ஒரு காலை எழுப்பினே ஜோபனே வேதவாசே அதோட முடிச்ச கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது அல்ல. தீமையை வெறுப்பதே, தீமையை வெறுத்து விட, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மேலும் ஆண்டவர் தீமையை வெறுப்பது தேவன் விரும்புகிறார். தீமையை விட்டு விலகுவதை தேவன் எதிர்பார்க்கிறார். தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கும். தீமையை வெறுப்பது, தீமையை விட்டு விடுவது கர்த்தருக்கு பயந்த பயம். இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக காரியங்களை தேவன் வெறுக்கிறார், அதை நாம் வெறுப்பட வேண்டும் என்று கர்த்தர். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பாருங்கள். வேதத்தில் மிக தெளிவாக
விதமான வார்த்தைகள் நமக்காக இருந்து விட்டப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் தேவன் எதிர்பார்க்க இருக்கிற வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமுள்ள ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணக்கு இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்கு விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அபத்தம் பேசும் பொய் சாட்சி, பொய் நாவு. இது கேஷுவலா நம்ம பொய் பேசி விடுகிறோம். யாரோ ஒருவருக்காக பொய்யாக போய் சாட்சியா நிற்கிறோம். யாரோ ஒருவருக்காக தீங்கு செய்து வேகமாய் ஓடுகிறோம். தீங்கு செய்து விரைந்து ஓடுகிற கால்கள், தீங்கு செய்வதற்கு இருதயம் தீங்கான காரியம் நினைக்கிறது. இதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏனுக்கு நாம கிடைக்கவும் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை இன்னைக்கு நாமும் வெறுக்காமல் அதையே தொடர்ந்து செய்கிறபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தூரமாகவே இருக்கிறார், நான் வெறுக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு மனக்கஷ்டம் உண்டானாலும் கூட அது இயற்கை தான். மனுஷன் எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஒருவருக்கு ஒரு மன்னித்து ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போவதுதான் மனுஷனுடைய இயல்பாக மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயற்கையாகவே எல்லா ஜனங்களுக்குள்ளும், சின்ன வயசா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, நடுவர்களா இருந்தாலும் சரி, வயோதிகர்களாலும் சரி, எல்லா மனுஷனுக்குள்ளும் எனக்கு தெரிஞ்சு 2 விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2P, PP, double P, பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி 2 P இருக்கு. என்னது? 1 பெருமை, 2 பொறாமை. இது இல்லாதவங்க நான் உட்பட நான் என்ன செய்யறேன் நம்ம யோகி நினைச்சிருக்கேன். யாரெல்லாம் இல்லாம யாராவது இருக்குமா? யாராவது அழகு ஷர்ட்டை பார்த்தா கண்ணு ஃபுல்லா அங்கதான் இருக்கு. இந்த மாதிரி ஷர்ட் நம்ம இல்லையே. முன்னெல்லாம் லேடிஸ் தான் இருக்கும். 10,000 ரூபாய் கொடுத்து நல்ல சேலை வாங்கி கட்டியிருந்தாலும் அது எல்லாரும் பார்க்கணும். அன்னைக்கு தான் அந்த லேபிளோட இங்கெல்லாம் தெரியுற மாதிரி கட்டி போடுவோம். சர்ச்சை கொடுத்து ஆர்டர் தேடுறதுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்து கிடையாது. என் சேலை எல்லாரும் பார்க்கணும். அந்த ரேட்டு வர பார்க்கணும். 10,000 ரூபாய் சேலை கட்டிருக்கேன் பாரு. அவ்வளவு கட்டினாலும் பக்கத்துல இருக்க ஆண்டி கட்டிருக்க சேலை கண்ணம் பற்றி இல்லாட்டா அந்த கடையில பொம்மைக்கு உடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த பொம்மைக்கு மட்டும் பார்த்து உட்காந்துருப்பேன். இந்த சேலை அழகா இருக்கு, இந்த லெகின்ஸ் நல்லா இருக்கு, இந்த சுடிதி நல்லா இருக்கு. நடக்குதா இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு காரியம் நம்ம போட்டு மாற்றி கொண்டுதான் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இந்த தீங்கான கிரியை நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அநேக காரியத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள் நிறுத்தப்படுகிறாங்க. தேவனால் போய் ஆஸ்வதிக்கப்படும். ஆகவே தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிறேன். வாழ்க்கை தேவன் உருவாக்க லாபத்தை விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி இலக்கியத்தை நோக்கினார். முன்னேறப்பை கர்த்தர் உதவி செய்வார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 2 விதமான தீமைகளை குறித்து நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளறி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும். இது முதல் தீமை என்னன்னா, அநேகருக்குள்ள இருக்கிற காரியம் என்ன காரியம்? ஒரு குணாதிசயம் கோல் சொல்றது. கோல் சொல்லுவது இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த பேட் ஹாபிட், ரொம்ப கெட்ட பழக்கம். நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவாங்க. அங்கிள் உங்களை மாதிரி இல்லை, ஆன்டி உங்களை மாதிரி இல்லை, அண்ணன் உங்களை மாதிரி இல்லைம்மா. நம்ம தலையாடு போட்டோம் பொறாம்படுத்து பார்க்கணுமா? பேசுறமா இல்லையா? அதான் ஒரு 10 பேர் குரூப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன்ட்டு போயிட்டான். அவன் போன பிறகு மீது 9 பேர் அவனை பார்த்து பேசினாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து 9 குரூப்ல ஒருத்தன் கிளம்புறான். அவன் மட்டும் மற்ற 8 பேர் அவனை பத்தி பேசினாங்களா. இப்படி ஒவ்வொருத்தரா கழுவிட்டு கடைசியா 3 பேர் 3ஆவது நாள் கிளம்பணும். அவன் உஷாராயிட்டான். இவ்வளவு நேரம் மற்றவங்களுக்கு பேசணும். இப்ப 3 பேர் நான் கிளம்புனா இவனுக்கு 2 பேர் என்ன பத்தி பேசுவாங்க. அவன் சொன்னான் 3 பேர் வீட்டுக்கு போறான். அவன் வீட்டுக்கு கிளம்பு. எவ்வளவு உஷாரா உட்காந்துல. இதான் நம்ம பண்ற வேலை. சும்மா குரூப்பா இருக்கிறது பேரு தலை மறைஞ்ச உடனே இடத்துலமா பேசுறோம். அவன் யார் தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட
இருக்கிறவன் தெரியுமா, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அதெல்லாம் அவன் எதுக்கோ மறந்து மனதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞாபகம் எடுத்துருப்பான். ஆனாலும் கோல் சொல்லுகிற புத்தி, அவனுக்கு புறம் பேசுகிற புத்தி நமக்குள்ள இருக்கிறான். ஆண் காடு வேறு சொல்லுகிறது, கோல் சொல்லுகிறவன் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதே அதிகாரம் கோல் சொல்லுகிறவன் என்ன செய்யறானா, தன் பிராண சிநேகிதரையும் ஃப்ரெண்ட்ஸை கூட பிரிச்சுருவாங்க. 2 பேரும் இப்படி கூட்டாகிடுவாங்க. ரொம்ப அழகாக 3 வருஷமா ஒன்னா இருந்திருப்பாங்க. அந்த கோல் சொல்லி அவங்கள கூட அவங்க பிரிச்சு விட்டுருவாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 20 சண்டையை கிளக்கிறவர். அந்த சொல்றதான சொல்லுது, வாசிங்க 16:22 வாசனம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை, இவங்க இதே வேலைதான், இதே வேலைதான். எங்கேயாவது போய் அக்கா சண்டை கிடைக்கணும், நம்ம கேட்டதா மட்டும் சொன்னா அவன் தூக்கமே வரும். 10 பேருக்காவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் சொல்லுவாரு, ஐயா எனக்கு பிபியே வராது, எனக்கு பிபியே வராது, என்னாலதான் மொத்தம் வரும். நல்ல ஊழியக்காரர் இல்ல, என்னாலதான் மக்களுக்கு வரும். இப்படியே சொல்லிட்டு இருப்பார். அடுத்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அவங்க வீட்டுல 4 பெண் பிள்ளைகள். 6 வாரம் வந்து அவங்க திரும்பி வரும்னா போட ஆரம்பிச்சு. கடைசியில் பெண் பிள்ளைகளுக்கு வந்து சண்டை வந்து வீட்டுல அப்பாவுக்கு வரதும் எழுப்பி அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி அப்படியே பேசுறதுக்கு நிலக்காலது அப்படியே சரிஞ்சு கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. சொன்னாங்க, மூளையில அந்த ரத்த பரம் பிடிச்சிச்சு, என்னை காப்பாற்று. ஹை பிபி வந்து எடுத்து ஹாஸ்பிட்டலே அவர் இறந்து. விளையாட்டுக்காக சொன்ன காரியம், எனக்கு பிபி வராது, என்னால உடலை நினைக்கலாம், அவன் நல்லா ஊசி கூட்டிட்டேன், போட்டு அடி சாகட்டும், என்ன ஆகுறான் பாரு அப்படின்னு சொல்லி உடனே விளையாட்டுக்கு செய்யலாம். சண்டைக்காரனோட கோல் சொல்ல விளையாட்டு போலதான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள தைக்கும். ஜாக்கிரதையா இருக்கும். மாறுபாடு உள்ளவன் இந்த ஹேபிட் உண்டு. அப்படி கடைபிடிப்பு சாக்க போயிருவாங்க. தூக்கத்தை வெடிக்கும், என்ன நடக்குது பார்க்கலாம். என்ன விதைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம குடும்பத்தில் கூட அது இருக்கக்கூடாது, நம்ம சபைக்குள்ள அது இருக்கக்கூடாது, உறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடாது, உடன்பிறரோடு கூட இருக்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மீண்டும் அழகாய் அந்த வசனத்தை கோவில் பண்ணி காண்பிக்கிறார்கள். நீதிமொழி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவனோ பிராணசிக்தை என்னது, என்னுடைய நெருங்கிய நண்பன். சொல்லுவாங்க, யாரை பத்தி வேணாலும் பேசுங்க, என் ஃப்ரெண்டை பத்தி மட்டும் பேசாதீங்க. அதான் பிராண சிநேகிதன் சொல்றாங்களே. என் ஃப்ரெண்ட் எனக்காக என்ன பண்ணுவான்? அழகா சொல்றீங்க. நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல. ஜாக்கிரதையா இருங்க. அவனா உயிரை எடுப்பான், கொடுக்க மாட்டான், எடுப்பான். டாக்டர் எந்த பேமானி சொல்றானோ அவனை கவனமா இருக்கும். சொல்லுவாங்க, அங்கிள் நான் இருக்கிற பயப்படாதுங்க, அவ்வளவுதான் நம்பவே கிடையாது. அவனோட க்ளோஸ் பண்ணிடுவான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் கரெக்டா வார்த்தை செய்யுங்க தம்பி. க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம க்ளோஸ் பண்ண பிராணத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் தீகாத காரணம். வேறு எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார், கர்த்தர் சொல்லிட்டு போயிடும். என்ன சொன்னாரு ஆஸ்வதிப்போம், ஒரு ஆஸ்வாதம் 10 ரூபா சொன்னா 15 ரூபா சதவாகுது. என்னையா ஆசீர்வாதம் சொன்னாரு? ஏன் ஆஸ்வதிக்கப்படுது? நமக்குள்ள ஓட்ட போய் வச்சிருக்கோம். என்னதான் கூட நிரப்ப செய்யாது. ஆண்டவர் சொல்றார், இந்த ஓட்டைகளை நாம் சரி செய்யுங்கள், எல்லாத்தையும் அடைத்து விடுங்கள், கர்த்தர் சொல்கிறபடி வாழுங்கள், அப்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் யாவும் மதிப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். பிராணத்தை பிரித்து விடுகிற சூழ்நிலை நமக்குள் வர வேண்டும். இந்த காலத்தில் ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குமா, பாவங்கள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று. ஆகவே என்ன செய்யணும்? நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடே இரு. கர்த்தரை பற்றும் பயத்தோடே இரு. நாடோறும் என்ன அர்த்தம்? நாள்தோறும், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை
கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தரை பயப்பட தீமை விட்டு விலகி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி சங்கீதம் நல்லா கேட்கிறான். பாவத்தை உணர்த்துகிற ஆண்டவரே சுத்த சுத்தியும் நிலைவரமான ஆவி எனக்கு ஆரம். நிலைவரமான ஆவி போட்டு விலகாதபடி ஒரு ஆவி பரிசுத்தம் எடுத்துக்கொள்ளாது என்று சொல்லி கேட்கிறோம். இன்னைக்கு நாமும் கேட்கணும். ஆண்டவரே ஆவியானவரை மாத்திரம் விலகிறாதீங்க. நீங்க இருந்தால்தான் எனக்கு விடுதலை, நீங்க இருந்தால்தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க இருந்தால்தான் எனக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம் நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கலாம். கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே. நல்லா கவனிங்க, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே. இது அடுத்தது தீமையை விட்டு வெறுப்பது. முதல்ல கோல் சுடுறதை விடணும். இரண்டாவது என்ன சொல்றது வேணும் சொல்லுங்க, இப்பதான் வாசித்தீங்க. கோபம். கோபக்காரனுக்கு நம்ம என்ன ஆகக்கூடாது? ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது, தோழன் ஆகக்கூடாது. ஏன்? அடுத்த வருஷம் சொல்லுகிறது உக்கிரமான மனுஷன் நடவாதே. அப்படி செய்தால் நீ அவன் வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணி வரவிப்பாயே. உள்ள அவனோட நீங்க பழகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அவன மாதிரி மாறிடுவீங்க. அதுவே கோபக்காரனுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது. சொல்லுவாங்க, ஐயோ என் ஃப்ரெண்ட் இருக்கானே பயங்கரமான ஆளுங்கிறது, பயங்கர கோபக்காரன் பெருமை வர பேசிக்கிறது. ஆண்டு சொன்னா அவனுக்கு விலகுங்கிறது. கோபக்காரனுக்கு புத்தி மட்டும். அதனால எப்பவுமே கோபமா இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு டெசிஷன் எடுக்க கூடாது. நீங்க ஆட்டத்தில் கோபம் இருக்கும் போது எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போதும் யாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்துட கூடாது. ரொம்ப கோபம் சண்டை கிண்ட வரும். கடைசியில் கொண்டாடி தட்டு பறக்கும், கண்ணாடி பறக்கும், டம்ளர் பறக்கும், எல்லா பறக்கும். கடைசியில போய் கடைசியில நம்ம தூக்கு மாடி சாகுறேன். கோபத்தில் எடுக்கிற முடிவு, ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு குடும்பம் டைப்பு போகிறது. அவங்க தூக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் குடும்பத்தை யாரை கட்டிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே பிரச்சனை. அந்த கோபம் எடுக்கக்கூடிய தீர்மானம் அது நம்ம தோழ நாங்க கூடாது. சொல்லுவாங்க, எங்க வரும் கோபம் சொல்றீங்க, ஏன்னா வராதால இல்ல மூக்கு மேல கோபம் வருதான். அது எப்படி வரும்? மூக்கு அப்படியே வேர்க்கும், துடிக்கும். மூக்கு மேல கோபம். இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கோபக்காரனுக்கு நீ ஒருபோதும் தொடராகாது. ஆண்டவர் அதையெல்லாம் வெறுக்க. ஒருவேளை அவனோடு நீங்க பழகினீங்க சொன்னா, ஆனா நம்ம பழக வேண்டிய ஆட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பழக வேண்டும், சாந்தங்களோடு பழக வேண்டும், அமிர்தனாரோடு பழக வேண்டும், நற்கிரிகளோடு பழக வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் அவர்கள் போல இருந்து நாம கூட முன்னேறி செல்வது. கர்த்தருடைய தீமையெல்லாம் விட்டு விலகினால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. இயேசுவை போல பாருங்கள், இயேசுவை காட்டிக் கொடுக்க வருகிறார்கள். இயேசுவை இல்லப்படுத்த ஆனா இயேசு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் சென்று தெரிந்து கொண்ட பாக்குறாங்க. ஏறக்குறைய பார்த்தா எல்லார் முகமும் அவர் முகம் மாதிரியே மாறி இயேசுநாதர் தெரிந்து அவருடைய பழகிறாங்க, அவருடைய மூவ் பண்ண பாருங்க. வேதம் சொல்லு, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, தோழனா அவனும் அப்படிமா. ஆனா இயேசுவோடு இருந்தவங்க பார்த்தா இயேசு மாதிரியே மாறிட்டாங்க. ஆகவே யாரை எப்ப கண்டுபிடிச்சு இவர்தான் இயேசு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்குள்ள ஒருத்தர் வர வச்சு பிடிச்சிட்டாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. யார் அவன் பேரு? யூதாஸ். யூதாஸ் சொல்றான், நான் உங்களுக்கு காட்டி தரேன். என்னால உங்களால கண்டுபிடிக்க முடியல. இல்ல யார்? இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது அவரை போலவே மாறினபடினால்தான் ஐசா கொண்டு கொடுத்தாங்க. சொல்றான், நான் யாரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பேனோ அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவை போலவே மாறும். குணம் மாறுவது மாத்திரம் இல்லை, விவசாயிலே மாறுகிற எவ்வளவு யோசித்து பாருங்களேன். ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் யோசித்து பாருங்க. இந்த பிள்ளைகள் அப்பாவோட அம்மா அப்படியே இணைந்து அப்படியே வாழும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க பாருங்க, அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்க பாருங்க. சொல்றவங்கள அவங்க அம்மா மாதிரியே. காரணம் அந்த சாயல் அப்படியே ஒன்று இருக்கிற அப்படின்னாலே அவரோடு இருந்து 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 அப்படியே அவர்களாகவே மாறி விடுகிறார். இயேசுவை போல ஒருதான் இன்னைக்கு இயேசுவோட வாசம் பண்ணார். கர்த்தரை போல நாம் மாற வேண்டும் என்று கற்றுறோம். இரண்டு காரியங்களை தேவன் நிறைய காரியங்கள் வாசித்தோம். ரெண்டு காரியங்கள் கோபக்காரன்
சண்டையை அமர பண்ணணும். சண்டை கிண்டி விடக்கூடாது. இங்கிலீஷ் அழகா சொல்லணும், adding fuel to the fire. சிலர் எரிகிற நெருப்புல என்ன ஊத்துவாங்க? எண்ணெயை ஊத்துவாங்க. இன்னும் எரிக்கட்டும், இன்னும் எரிக்கட்டும், இன்னும் நாசமா ஊத்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எரிகிற விறகை நீங்கள் ஒன்றா எடுத்து விடுங்கள். சண்டையை அமர பண்ணுகிற சூழ்நிலைக்கு பாருங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக குடும்ப ஆசீர்வாதங்கள் இல்லை. ஏன் இன்னும் குடும்பத்தில் போராட்டங்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், இது போன்ற சில கிரியைகளை இன்னும் அகப்பட்டு இவரை விட்டு விலங்கு கற்று. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஆசீர்வாதம் கிடைக்குமா? என்ன ஆசீர்வாதத்துக்கு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் பாத்தீங்க. ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனுமா? ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனும் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தால் மூன்று முக்கியமான ஆசீர்வாதம் நமக்கு தேவை. என்ன இருக்கணும்? நல்ல ஐஸ்வர்யம் இருக்கணும், மகிமை இருக்கணும், ஜீவன் இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐஸ்வர்யம் இருக்கு, பெரிய சொத்து இருக்கு, அது பூர்ணமாயிருமா? இரண்டாவது மகிமை, பேர் பெற்று பெருமையா நம்ம எல்லாரும் சொல்றாங்க, அவரை போல இல்ல, இவர மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஆகுமா? ரைட். இப்ப நான் உதாரணம் சொல்றேன். கலைஞர் எவ்வளவு சொத்துக்கு அதிபதியா இருந்தார். ஜெயலலிதா நிறைய சொத்து வச்சிருக்காங்க. கரெக்டா நம்ம சொத்துல கவர்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு சொத்து இருக்கு. அதான் என்ன இல்லைங்க இருக்கு, பெரும் மகிமை இருக்கு. ஜெயலலிதா புரட்சி தலைவி, கலைஞர் அப்படிலாம் பேசணும். ஆனா அவங்க ஆளுநரோட ஜீவன். அதான் அடிக்கடி சொல்வேன், உள்டாவா நான் வரேன். ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். ஃபர்ஸ்ட் ஆண்டு ஜீவனை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம உயிரோட காலம் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தரோட தீர்க்க ஆயுஷ்யம் கொடுக்கணும். எல்லாரும் 100 வருஷம் உயிரோட வாழப்படும் விசுவாசி. ஒரு கஷ்டம் வரும்போது போதும் ஆண்டவரே என்னை எடுத்து கொள்ளாதவர்கள் சொல்லணும். ஒரு சின்ன பல்லு வந்துட்டாலும் போதும், பல்லு வலி ஆண்டவரே தங்க முடியல, தங்க முடியல, எடுத்துக்கொள்ளும். பல்லுவலிலாம் எடுத்துருவார் ஆண்டவரே, பல்லதான் எடுத்து 2 நேரம் விட்டா தானா கொட்ட போகுது. பல்லாக்கிட்ட ஹாஸ்பிட்டல் வைக்க போயிருக்கிறாங்க. ஒரு பல்ல கொடுத்து 4000 ரூபாய் ஆகும் சொல்லியிருக்கிறேன். சொன்னாரா 10,000 ரூபாய் தரேன், நான் சேர்த்து குடிக்கிறேன். சொல்ல தாங்க முடியல, சேர்த்து குடி, நாளைக்கு சேர்த்து குடி. இப்படிதான் பல இடங்கள்ல புரியுது இல்ல. ஆண்டு தீர்க்கிற விசுவாசம். நான் அடிக்கடி சோர்ந்து போய் ஒரு வார்த்தைகளை விட்டுறோம். ஆண்டவரே போதும் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் தீர்மானம் இல்லாம யாரும் சாக முடியும். எக்ஸைட் பண்ணிட்டே போனா எக்ஸைட் பண்ணிட்டே போவார். எப்படிதான் தீர்மானம் அது அவரோட பார்த்து கொள்வார். ஆண்டவர் முதல்ல ஜீவன் இருக்கு, கரெக்டா? அந்த ஜீவன் இருந்தா, உயிரோடு இருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு மகிமை கொடுத்தார். ஆபிரகாம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருக்கு. பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு அழைக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், ஐஸ்வர்யை மாற்றுகிறார். ஆகவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம சொன்னாங்க, ஆம் ஆத்மி கட்சியில எந்த கட்சியில போட்டீங்க? நாம் தமிழரா? அந்த மாதிரி என்னைய பாக்குறாங்க. எந்த கட்சியில கவுன்சிலர் வேலை போட்டீங்க? அதே பார்த்துட்டு கட்சி விட்டு விலகிட்டீங்களாமா? யார் அது? நீங்க தானா? ஃபுட்பால ஃபுட்பால் பையனோட அம்மா தானே நீங்க? எந்த கட்சியில நின்னீங்க? ஆமா, நான் கிட்ட சொல்றேன். எதுக்காக சொல்லி இறங்க மாட்டோம்? சொல்ல புரியல. கட்சியில சேர்ந்தா தொப்பு சேர்ந்துருமா? நல்லதுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எது சொன்ன டக்கு மறந்துச்சு. எனக்கு தெரியும் எதுக்காக வந்து தெரியும். ஐஸ்வர்யம் ரைட், பெருமைப்படுத்துகிற, ஜீவனை கொடுக்கிற, கனப்படுத்துகிற, ஆஸ்வதிக்கிற. இன்னைக்கு அந்த ஆஸ்வாதம் நமக்குள்ள வருது. ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அவரோட எம்எல்ஏ ஆக்கி, எம்பி ஆக்கி, மந்திரி ஆக்கி, ஏதோ ஒரு பெரிய லெவலில் உயர்த்த முடியும். அநேகர் சொன்ன மாதிரி நிறைய பேர் கத்த உழைக்க, அநேகருக்கு ஆஸ்வாதம் மாற்ற முடியும். கர்த்தருடைய ஆசை நோக்கம் ஒன்று புரியும். கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறார், மகிமை கொடுக்கிறார், ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறார்.
சொன்னார்? மாற்றுகிறார். இதெல்லாம் வேணும்னு சொன்னா கர்த்தர் முன்பாக நான் பயப்படுவேன். ஆபிரகாம் வேதம் வாசித்து பாருங்க. 22 அதிகாரத்துல மகனை பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. எல்லாம் ரெடி பண்ண டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்க போறேன். எனக்கு காலையில நேற்றே போன் வந்துருச்சு. வணக்கப்ப 9 இடத்துல சர்ச்சுக்குள்ள போயிருவீங்களா அப்படின்னாங்க. பாஸ்டர் இடம் சொல்லிட்டாரு, 9 இடத்துல சர்ச்சில் இருக்கணுமா, அடிச்சு கொடுத்து நான் கூட வந்துட்டேன். அதான் என்ன அர்த்தம்? 9 காலுக்கு வாடானா சீக்கிரம் முடிச்சு கிளம்புடான்னு அர்த்தம். எல்லாத்தையும் கஷ்டம் தான். இது பேர கட் பண்ணி வைக்கிறீங்க பண்றது ஒன்றும் சீக்கிரம் வேகமா வீட்டு பாசம் எல்லாம் போகிறாங்க வர்றாங்க. அப்பா மகனும் போறாங்க. பலி கொடுத்தப்புறம் பையன் கேட்கிறான், பதியது அந்த பார்த்து கொடுவாரமா கிடைக்கும். 2 வசனம் மட்டும் வாசிக்கலாமா? வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். 10-12 11-12 வருஷம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 11-12 வசனங்கள். அப்பொழுது அவனை வெட்ட ரெடி பண்ணிட்டான். வானத்திலிருந்து ஆபிரகாமே கூப்பிட்டார். அப்பொழுது அவன் எப்ப சொல்றாரு? சொந்த மகனையே பலி கொடுத்து கட்டி எல்லாம் வச்சு வெட்ட போற கத்தி ஓங்கிட்டான். பலி கொடுக்க சொன்ன கீழ் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டான். 100 வயசுல பெற்ற பிள்ளைய கொண்டு கொடுக்கிறாரு. ஓகே ஆண்டவன் கொடுத்து ஓகே இருக்கட்டும். ஆனாலும் ஒரு பயம், ஒருவேளை கலக்கும் எல்லாம் இருந்தாலும் சொல்றான் வேலைக்காரர், நான் பிள்ளையான தொழுது கொண்டு திரும்பி வருவோம். விசுவாசோட சொல்றான், திரும்பி வந்துருவோம். கத்தை பார்த்துக் கொள்ளுவா. பை கேட்கிறான், ஆண்டவரே அப்பா பலி அங்க கத்தை பார்த்துக் கொள்ளுவா. கத்தை ஓங்கிட்டான். 12 வருஷம் ஆண்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனை வெட்டாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து. கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாமை தேவன் சும்மா ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன், ஆகவே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பார்த்து பாருங்கள், அவனை ஆசீர்வதிக்கும் பூமியில சகல சந்ததி உனக்குள் ஆசீர்வதிக்கும். ஏன்? ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்தான். அதே நேரத்தில் அவனுக்கு யெகோவா என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். பார்த்துக்கள் எல்லாரும் அழகா தேவனை கர்த்தரோடு கூட இருந்தார். ஜனங்கள் காண்கிறார், எதிராளிகள் காண்கிறார்கள், கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்யும்படி கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவது உண்மையான தீமை விட்டு விலக வேண்டும். தேவருமான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தோம், அதே பாத்திர அநேக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏதோ ஒரு நாள் ஞானஸ்தானத்தை முடித்து போனதில்லை. ஒவ்வொரு நாள் முடிவு நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார். அனுதினமும் நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் வாழ்க்கை ஈசாவோட வாழ்க்கை அப்படிதான் போகிறான். பஞ்சம் பிறகு எல்லாம் 26 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சொல்லுகிறார்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறாரா? டைம் இல்லை, அவனுக்கு கர்த்தருக்கு பயந்தபடினாலே வாழ்க்கை முழுவதும் அவனை நான் வாக்குவாதம் பண்ணுகிறேன். துறவெல்லாம் அடைத்துக் கொடுக்கிறார்கள், முயற்சி செய்கிறார், எடுக்கிற முயற்சி எல்லாம் அடைத்துக் கொடுக்கிறார், துறவு மீண்டும் மீண்டும் கொடுக்கிறார்கள். கடைசியில பேசும்போது மிகவும் வரும்பொழுது அழகாய் காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் நமக்கு அகலான வாழ்வு உண்டுபடினார் என்று சொல்லி ஆசீர்வாத நாட்களை காண்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரோடு கூட இருக்கிறாரா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்கிறது தெரியுமா? அவர் ஈசாக்குடைய வாழ்க்கை 26, 24, 28, 29 வாசித்து பாருங்க. மிக அழகாக வேதம் சொல்கிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். கர்த்தருக்கு பயந்தவர்களே தேவன் என்னென்னைக்கும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்த சிறியோரையோ பெரியோரையோ கர்த்தர் தலைவர் தாக்கி ஆண்டவரே வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற காரியங்களை என்னை அகற்றி போடுங்கள். ஒருவேளை என் வாழ்க்கையில் கோல் சொல்லுகிற என்னை அறிக்கை செய்யும். இது எத்தனையோ பேர் கூட கோல் சொல்லி அநேக காரியங்களை செய்திருக்கிறேன், விளையாட்டாக தான் செய்தேன், என்னை மன்னித்து விடும். கோபம், என் வாழ்க்கையில கோபம், கோபி ஆசீர்வாதம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளும். அவருக்கு நாம் தோழாமல் இருக்கக்கூடாது. வேறு நாம் இருக்கும்போது அவர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுத்து கர்த்தர் பயப்படும் வாழும். ஆண்டவர் சொல்ல வேண்டுமாய் ஜீவன் மகிமாய் சொல்ல தேவன் கொடுக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவான். இந்த காலங்களில் நோக்கு ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கை மக்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய வாழ்க்கை, கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கு, கர்த்தரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை மாறட்டும்.
நான் வாசிக்க வேதவசனங்கள் என் வாழ்க்கையை மாறட்டும். கிருபை இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் தடைகளை உணர்கிறேன். தடைகளை நான் அகற்றிக் கொடுக்க ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுவோம். கத்த பெரிய காரியத்தை செய்கிறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இரத்தத்தாலின் கடுமையில் பரிசுத்தமாக்கும் என்று கேட்கிறாமா? உள்ளத்தோடு வருகிறது. பரிசுத்த உள்ளத்தோடு நான் உதவி செய்யும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் தான் கர்த்தரையே சேவிக்கும்படி கிருபை தாரும். யோசுவா சொன்னது என்னை குடும்பமாக கூட கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தோல்விகளை ஜெயமாய் மாற்றும், குறைவுகளை நிறைவாக்கும், சந்தர்களை சந்தோஷமாக மாற்றுவீர்களாம். அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் அடையாளங்களை நிறுத்தி மாற்றுகிறேன். உங்களுடைய காரணங்களை பெரியவர்களாகட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஹalleluya. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தைப்படி சீயோனின் வாழ்வை காணும், சாலமின் வாழ்வை காணும், பரிபூர்ண வாழ்வை காணும்படி எங்களுக்கு உதவி செய்ய. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்களுடைய கரங்களை கிருபை நான் தாங்கிக் கொண்டேன். கிருபை தொடர்ந்து எங்களை தாக்கட்டும் என்று சொல்லி கேட்கலாம். Thank you. Hallelujah. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே காணப்படுகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. எங்களுக்கு இயேசு சுவாமி கிருபையை தாரப்பா. என் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் கிருபையை தாரு ஆண்டவரே. நம்மளுடைய கீழ்ப்படிந்து நடக்கும்படியான கிருபையை தாரு ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். இந்த வருஷம் முழுவதுமாய் என் தேவனை மட்டுமாய் எங்களை காத்து ஆண்டவரே, இனிமேலுமாய் என் தேவனுடைய கிருபையினாலே எங்களை கூடி ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு அவருடைய கற்பனைகளை காத்து வாழ்வதற்கு கிருபையை ஆசீர்வாதத்தையும் மட்டுமாய் உங்களோடு பேசின ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கட்டளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பலமாய் ஆண்டவரே வல்லமையாய் கட்டளை எடுத்து பயன்படுத்துவீராக. அதனுடைய ஆசீர்வாதங்கள் அதனுடைய குடும்பங்கள் நிறைவாய் காணப்படி தேவனே உங்கள் கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரகத்வாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைந்திருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, கரேபியா. Hallelujah, hallelujah.
அவையாவற்றுக்கு நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த